அரபு நாட்டில் ஆட்சி அதிகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஏகத்துவ அழைப்பை தொடங்கிய காலகட்டத்தில் அரபிய தீபகற்பத்தில் ஆட்சி செய்தவர்கள் இரு வகையினராக இருந்தனர். ஒன்று, முடிசூட்டப்பட்டவர்கள், ஆனால் இவர்களில் பலர் தனித்து இயங்கும் சுதந்திரம் பெறவில்லை. மாறாக ஒரு பேரரசுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்தனர். 2, குடும்பம் மற்றும் கோத்திரங்களின் தலைவர்கள். முடிசூட்டப்பட்ட அரசர்களுக்குரிய தனித்தன்மையும் உரிமையும் இவர்களுக்கும் இருந்தன. இவர்களில் பெரும்பாலோர் முழு சுதந்திரத்துடன் செயல்பட்டனர். மற்றும் சிலர் ஏதாவது ஓர் அரசரின் பிரதிநிதியாக செயல்பட்டனர். முடியரசர்களின் விபரம் பின்வருமாறு: யமன் நாட்டு அரசர்கள், ஷாம் நாட்டு அரசர்கள், இவர்களை கஸ்ஸானின் குடும்பத்தவர்கள் என வரலாற்றில் கூறப்படுகிறது. ஹீரா நாட்டு அரசர்கள். இவர்களைத் தவிர வேறு சில அரசர்களும் இருந்தனர். அவர்களுக்கு முறையாக முடிசூட்டப்படவில்லை. இந்த அரசர்கள் மற்றும் தலைவர்கள் பற்றி சுருக்கமாக காண்போம்.